வணக்கம். ஒரு காலத்தில் புலிகளின் சர்வதேச கப்பல் நெட்வொர்க்கை உலகமே வியந்து பார்த்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் புலிகளுக்கு முன்பே புளோட் அமைப்பு வெளிநாட்டில் ஆயுதம் வாங்கி ஈழம் கொண்டு செல்ல சென்னைக்கு கொண்டு வந்தது என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். புளோட் கொண்டு வந்த அந்த முதல் ஆயுத கண்டெய்னர் பற்றி தான் இந்த உடலில் பார்க்க போகிறோம். அதே போல ஒரு பக்கம் புளோட் தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் சொதப்பிய நிலையில், இன்னொரு பக்கம் பழனி முருகனிடம் வேண்டுதல் வைத்த புலிகளின் தலைவர் தனது முதல் ஆயுத கண்டெய்னரை எப்படி பத்திரமாக வெளியே எடுக்கிறார் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1984ஆம் ஆண்டு புளோட்டின் லண்டன் கிளை உறுப்பினராக இருந்த யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை சேர்ந்த கதிர்வேற்பிள்ளை சீனிவாசன் என்பவர் புளோட் அமைப்புக்கு ஆயுதம் வாங்க முயற்சி செய்கிறார். இந்த விஷயத்தில் அவருக்கு இந்தியாவில் உதவியாளராகவும் புளோட் தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்களின் நேரடி தொடர்பாளராக புளோட் அமைப்பின் அப்போதைய புதுதில்லி தொடர்பாளராக இருந்த வெற்றி செல்வன் அவர்களும் சென்னையில் ரமேஷ் என்கின்ற நிலா நேசம் என்பவரும் நியமிக்கப்பட்டிருந்தனர். சீனிவாசன் அவர்கள் ஆயுதம் வாங்கி அனுப்பும் ஏற்பாடுகளை செய்ய ஹாங்காங் செல்கிறார். அதே போல அங்கு சில வேலைகளை முடிக்க ரமேஷ் அவர்களும் புதுதில்லி வழியாக ஹாங்காங் அனுப்பப்பட்டார். அவரும் அந்த வேலைகளை முடித்துவிட்டு சென்னை திரும்புகிறார். ஒரு கட்டத்தில் ஹாங்காங்கில் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்த சீனிவாசன் அவர்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனவே ரகசியத்தை காக்க அவர் தனது 10 வயது மகளை தேவையான பணத்தை எடுத்து வர ஏற்பாடுகள் செய்தார். இதை பற்றி அறிந்த புளோட்டின் சித்தார்த்தன் அவர்கள் அவரை கடுமையாக கண்டித்து வேறு வழியில் பணத்தை அனுப்பி வைத்தார். தாய்வான் தரகர் ஒருவர் உதவியுடன் அவர் ஆயுதங்களை வாங்கியதாக கூறப்படுகிறது. பழைய பேப்பர் கட்டுக்குள் ஆயுதங்களை மறைத்து ஒரு கண்டெய்னரில் ஏற்றி இந்தியாவில் இருக்கும் ஆந்திராவுக்கு செல்லும் பழைய பேப்பர்கள் என்று பதிவு செய்து சீனாவிலிருந்து ஒரு கப்பலில் அந்த கண்டெய்னரை ஏற்றி சிங்கப்பூருக்கு அனுப்புகிறார். அந்த கண்டெய்னரில் 1400 ரைஃபிள்களும் 300 ஸ்டென் கன்ஸ், 5 ஜப்பானிய வயர்லெஸ் செட்களும், எலக்ட்ரானிக் ரேடியோ செட் வித் ஆம்பிளிஃபயர், பெரிய அளவில் வெடிப்பொருட்கள் அந்த கண்டெய்னரில் இருந்ததாம். சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு வந்த பின் அந்த கண்டெய்னரை சென்னைக்கு வரும் ஒரு கப்பலில் மாற்றி ஏற்ற வேண்டும். அதனை சென்னைக்கு செல்லும் கப்பலில் ஏற்றுவதற்கு முன் சிங்கப்பூரில் அப்போது இருந்த தனக்கு தெரிந்த பல இளைஞர்களை அழைத்து வந்து அந்த கண்டெய்னரில் ஆயுதங்களோடு இருந்த சீன மொழி பத்திரிகைகளை அகற்றிவிட்டு சிங்கப்பூரில் இருந்த பழைய ஆங்கில பத்திரிகைகளை வாங்கி அடுக்கி ஆயுதங்களை மறைத்தார் சீனிவாசன் அவர்கள். கப்பல் சென்னையை நோக்கி கிளம்புகிறது. உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு இது சம்பந்தமான தகவல்கள் அனைத்தும் அனுப்பப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அந்த கப்பல் சென்னை வந்து சேருகிறது. உமா மகேஸ்வரன் அவர்கள் சென்னை அண்ணா நகரில் கண்டெய்னர் கிளியரன்ஸ் ஏஜென்ட்டாக இருந்த ஆந்திராவை சேர்ந்த ஏஜென்ட் ஒருவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கண்டெய்னரில் பழைய பேப்பர் வருவதாக கூறி அந்த கண்டெய்னரை வெளியில் எடுக்க ஏற்பாடு செய்கிறார். இந்த குறிப்பிட்ட ஏஜென்ட் சென்னை துறைமுகத்தில் இருந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் எல்லோருக்கும் பணம் கொடுத்து கண்டெய்னரை திறக்காமலே வெளியில் கொண்டு வரக்கூடியவர். அந்த ஏஜென்ட் சாதாரணமாக அங்கு சென்று முதலில் அந்த கண்டெய்னரை திறந்து பார்த்துள்ளார். பழைய பேப்பர்களில் மறைத்திருந்த ஆயுதங்களை பார்த்து விடுகிறார். பயந்து போய் அந்த கண்டெய்னரை மூடிவிட்டு வந்தவர் புளோட் தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்களிடம் சண்டை போடுகிறார். கூடுதல் பணம் தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அந்த ஏஜென்ட்டை சரி கட்ட உமா மகேஸ்வரன் அவர்கள் தனது சகோதரியின் கணவரான ராஜதுரை என்பவரையும் வாமதேவன் அவர்களையும் அனுப்பியுள்ளார். அப்பொழுது சென்னையிலே இருந்த புளோட்டின் சித்தார்த்தன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரவே அவர் இந்த இருவரையும் திருப்பி அழைத்துவிட்டு அந்த பொறுப்பை பரந்தன் ராஜன் அவர்களிடம் தர சொல்கிறார். பரந்தன் ராஜன் அவர்கள் பணத்தை கூட குறைத்து பேசி கச்சிதமாக அந்த கண்டெய்னரை வெளியில் எடுத்து விடுவார் என்று சொன்னாராம் சித்தார்த்தன் அவர்கள். ஆனால் அதற்கு மேலே ஒரு காசு கூட கொடுக்காமல் அந்த கண்டெய்னரை ராஜதுரை மற்றும் வாமதேவன் வெளியே எடுத்து வந்து விடுவார்கள் என்று நம்பிக்கையோடு கூறினாராம் உமா மகேஸ்வரன் அவர்கள். அந்த ஏஜென்ட்டை சந்தித்த இந்த இருவரும் முதலில் அவரை மிரட்டியுள்ளனர். ஒரு கட்டத்தில் வாமதேவன் அந்த ஏஜென்ட்டின் வாயில் துப்பாக்கி வைத்து 2 நாட்களில் கண்டெய்னரை வெளியே எடுத்து தர வேண்டும், இல்லையெனில் சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டிவிட்டு வந்தனர். ஏஜென்ட் பயப்படவில்லை. ஆனால் உடனே கஸ்டம்ஸ் அதிகாரிகளிடம் அந்த கண்டெய்னரில் ஆயுதங்கள் இருப்பதை சொல்லிவிட்டார். ஆனாலும் அந்த ஏஜென்ட் உமா மகேஸ்வரன் அவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டு போலீஸ் ஐஜி மோகன்தாஸ் அவர்களுக்கு இந்த பிரச்சனை பற்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த மோகன்தாஸ் அவர்கள் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் வலது கையாக இருந்தவர். இவரை டிஃபேக்டோ சிஎம் என்று அப்பொழுது சிலர் கூறுவதுண்டு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் இவருக்கு அதிகாரம் வழங்கியிருந்தார். இவர் தமிழ் ஆயுத குழுக்களுக்கு எதிராகவும் இனவாத அரசுக்கு ஆதரவாகவும் இருந்தவர். இவருக்கு தமிழ் ஆயுத குழுக்கள் தமிழ்நாட்டில் இயங்குவது சுத்தமாகவே பிடிக்காது. ஏதாவது பெரிய சம்பவத்தில் இவர்கள் மாட்டார்களா, அதை வைத்து இவர்களை
தமிழ்நாட்டை விட்டு விரட்டிவிடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாராம். இவரிடம் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் இந்த ஆயுதங்கள் ஆந்திர மாநிலத்தில் இயங்கும் நக்சலைட்ஸ் ஆயுதக்குழு ஒன்றுக்காக சீனாவிலிருந்து வந்திருப்பதாக கூறினார். ஆனால் மோகன்தாஸ் அவர்கள் இதை நம்பவில்லை. விசாரணையை தொடங்கி மோப்பம் பிடித்துக் கொண்டே உமா மகேஸ்வரன் அவர்களை நெருங்க ஆரம்பித்தார். சென்னையில் பிடிப்பட்ட ஆயுத கண்டெய்னர் செய்தியை ஊடகங்கள் வெளியிட ஆரம்பித்தனர். இப்பொழுதுதான் உமா மகேஸ்வரன் அவர்கள் சித்தார்த்தன் அவர்களை புதுதில்லிக்கு அனுப்புகிறார். அங்கு புளோட் உறுப்பினர்கள் ஜிபி அதாவது கோபாலசுவாமி பார்த்தசாரதி அவர்களை சந்திக்கின்றனர். தமிழரான இவர் இந்தியாவின் 3 பிரதமர்களுக்கு ஆலோசனை வழங்குபவராக இருந்தவர். அதாவது பண்டிட் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி. சுதந்திர இந்தியாவின் பல இனவாத பிரதேசவாத பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு கண்டவர். அதனால்தான் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையை இந்தியா எப்படி கையாள வேண்டும் என்ற பொறுப்பை இவருடன் தான் ஒப்படைத்திருந்தார். அதனால் தமிழ் ஆயுத குழு தலைவர்களுக்கு இவர் நன்கு பழக்கமானவர். ஆனால் ஜனாதிபதி ஜெயவர்தனை அவர்களுக்கு ஜிபி அவர்களை சுத்தமாகவே பிடிக்காதாம். இவர் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக அவர் நம்பினார். இந்த பிரச்சனை பற்றி புளோட் உறுப்பினர்கள் ஜிபி அவர்களிடம் சொன்ன உடனே ஜிபி அவர்கள் புளோட் முக்கியஸ்தர்களை கண்டபடி திட்டுகிறார். அவர்கள் முன் பல கேள்விகளை வைக்கிறார். அந்த கேள்விகள் எதற்கும் புளோட் உறுப்பினர்களால் பதில் சொல்லவே முடியவில்லையாம். ரகசியமாக முடிக்க வேண்டிய விஷயத்தை இப்படி ஏஜென்ட் கிட்ட துப்பாக்கி காட்டி சொதப்பி இருப்பதை அவர் கடுமையாக கண்டித்தார். உமா மகேஸ்வரன் அவர்களையும் விமர்சிக்கிறார். இந்த தகவல் மீடியாவுக்கு தெரிந்துவிட்டதால் இனி மத்திய அரசால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் இப்போது இந்திய அரசு ஏதாவது செய்தால் மீடியா அரசுக்கு எதிராக எழுத ஆரம்பித்துவிடும் என்று கூறுகிறார். முன்பே சொல்லியிருந்தால் எடுத்திருக்கலாம் என்றும் கூறுகிறார். மேலும் எக்காரணம் கொண்டும் அந்த ஆயுத கண்டெய்னர் புளோட்டுக்கு சொந்தமானது என்று எங்கும் சொல்லக்கூடாது என்று கூறினார். ஏனெனில் அது புளோட்டுக்கு சொந்தமானது என்று தெரிந்தால் தமிழ்நாட்டில் ஐஜி மோகன்தாஸ் அவர்கள் போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் விடமாட்டார். அதனால் இந்த ஆயுத கண்டெய்னரை புளோட் மறந்துவிடுமாறு சொல்லி அனுப்புகிறார். இந்த சம்பவம் எல்லாம் முடிந்த பின் ஒரு நாள் சென்னை வந்த சீனிவாசன் அவர்கள் தனது தலைவர் உமா மகேஸ்வரனிடம் கடுமையாக சண்டை போடுகிறார். தன் உயிரை பணயம் வைத்து கொண்டு வந்த ஆயுதங்களை கிளியர் செய்து எடுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு தலைவன், உனக்கு ஒரு இயக்கம் என முகத்துக்கு நேராக கேட்டுவிட்டு புளோட் இயக்கத்தை விட்டே விலகி சென்று விட்டாராம். ஒருவேளை அன்று உமா மகேஸ்வரன் அவர்கள் சொதப்பாமல் இருந்திருந்தால் புலிகளுக்கு ஒரு கேபி போல புளோட்டுக்கு ஒரு லண்டன் சீனிவாசன் உருவாக வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தான் சொதப்பியதை மறைத்து உமா மகேஸ்வரன் அவர்கள் இந்த பழியை இந்தியாவின் ரா மீது போடுகிறார். தனது இயக்க உறுப்பினர்களிடம் அந்த கண்டெய்னரை சதி செய்து இந்திய அரசு பிடித்துவிட்டது என்று பொய் சொல்லி சமாளிக்கிறார். இதே காலகட்டத்தில் புலிகளுக்கும் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையே நட்பு வளர்ந்து முதல் சந்திப்பிலேயே அவர் 2 கோடி ரூபாய் கொடுக்க சம்மதம் தெரிவித்து அதை கொடுத்தும் விட்டார். உடனே சர்வதேச ஆயுத கள்ள சந்தையில் ஆயுதங்களை வாங்க தலைவர் ஒரு லிஸ்ட் கேபி அவர்களிடம் கொடுத்து அனுப்புகிறார். புளோட் அமைப்பு தாய்வான் தலைவர் ஊடாக ஆயுதம் வாங்கியது போலவே புலிகள் முதலில் லெபனான் நாட்டு ஊடாக ஆயுதங்களை வாங்கியது. அந்த கண்டெய்னரில் ஏராளமான AK-47s, RPGs, ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ், ஆன்டி டேங்க் ஆயுதங்கள், அட்வான்ஸ் ரேடியோ அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், நைட் விஷன் டிவைசஸ், வெடிப்பொருட்கள், பெரிய அளவிலான இராணுவ தளவாடங்கள் இருந்தன. அது மட்டுமில்லை, இந்த கண்டெய்னர் வெற்றிகரமாக புலிகளிடம் வந்து சேர்ந்தால் பழனி முருகனுக்கு மொட்டை அடிப்பதாக தலைவர் அப்போது வேண்டுதல் வைத்ததாக கூறப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் ஊடாக அந்த கப்பல் சென்னை வந்து சேர்ந்தது. ஆனால் இங்குதான் புலிகளுக்கும் சிக்கல் ஆரம்பமானது. ஒரு மாதத்துக்கு முன் புளோட் கொண்டு வந்த ஆயுத கண்டெய்னர் விஷயம் வெளியில் கசிந்து பெரிய பிரச்சனையானதால் இப்பொழுது புலிகளின் கண்டெய்னரை வெளியில் எடுக்க ஏஜென்ட்டுகள் பயந்தனர். எவ்வளோ முயன்றும் புலிகளாலும் அவர்களது கண்டெய்னரை வெளியில் எடுக்க முடியவில்லை. தலைவர் அவர்கள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் உதவியை நாட விரும்பவில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே மிகப்பெரிய தொகை பணம் கொடுத்து உதவி இருக்கும் நிலையில் எல்லாவற்றிற்கும் அவரை அணுகி அவரை சங்கடப்படுத்தக்கூடாது என்று நினைத்தார். அதேவேளை இந்திரா காந்தி அவர்களின் அரசையும் அணுக அவர் விரும்பவில்லை. ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல தனது ஆயுத கண்டெய்னரை சதி செய்து இந்திய அரசு பிடித்துவிட்டது என்று புளோட் தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் தமிழர்கள் எல்லோரையும் நம்ப வைத்திருந்தார். நீண்ட ஆலோசனைக்கு பின் வேறு வழி இல்லாமல் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே உதவிக்கு நாடினர் புலிகள். பாலசிங்கம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து அவரிடம் இந்த பிரச்சனை பற்றி தெரிவித்த போது அவர் ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரிக்கு ஃபோன் செய்துவிட்டு ஒரு பேப்பரில் அந்த கஸ்டம் அதிகாரியின் பெயரை எழுதி கொடுத்தார். கண்டெய்னரை பத்திரமாக கொண்டு வரும் பொறுப்பை தலைவர் கேர்னல் சங்கர் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார். அந்த குறிப்பிட்ட அதிகாரியை புலிகள் சந்தித்த பின் வேலை எளிதாக முடிந்தது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு போலீஸ் பாதுகாப்பிலேயே அந்த கண்டெய்னர் பத்திரமாக சென்னையில் இருந்த புலிகளின் அலுவலகம் ஒன்றிற்கு கொண்டு போய் இறக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தில் ஆயுதங்கள் அடுக்க இடமில்லாமல் போக பாலசிங்கம் அவர்களது
வீட்டிலும் எஞ்சிய ஆயுதங்கள் அடுக்கப்பட்டதாம். ஒரு வகையில் தலைவர் வேண்டிக் கொண்ட பழனி முருகனை எம்ஜிஆர் வடிவில் வந்து புலிகளின் ஆயுதங்களை மீட்டு கொடுத்தார் என்றே சொல்லலாம். தலைவர் பழனி முருகனுக்கு வேண்டியதைப் போலவே ஆயுதம் வெற்றிகரமாக புலிகள் கைகளுக்கு வந்த பின் தலைவர் ஒரு நாள் விரதம் இருந்து பழனியில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டாராம். அப்பொழுது தலைவர் பழனி முருகனுக்கு மொட்டை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்பின் சென்னை வந்த புலிகளின் நிறைய ஆயுத கண்டெய்னர்களை தமிழ்நாட்டு அமைச்சர்களே நேரடியாக கிளியர் செய்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.